செங்கடலூர் கிராமத்தில் விவசாயி மகனாக பிறந்த கார்த்திக் சின்ன வயதிலிருந்தே நான் டாக்டராக வேண்டும் என்று கனவு கண்டான். அவனது தந்தை முருகன் பருத்தி வயல்களை காப்பாற்றுவதில் முழு நாளையும் செலவிடும் ஒரு சாதாரண விவசாயி. பள்ளியில் முதலிடம் வாங்கும் கார்த்திக்கின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு ஆசிரியர்கள் அடிக்கடி இவனை படிக்க வைக்கணும் என்று சொல்வார்கள். ஆனால் கிராமத்தில் பெரும்பாலானோர் விவசாயி மகன் வயல் வேலையைத் தவிர வேறு எதுக்கு என்று கேட்டுக்கொள்வது வழக்கம். ஒரு நாள் கார்த்திக் 10ஆம் வகுப்பு தேர்வில் மாநிலத்தில் முதலாம் வருவதற்கான சான்றிதழை வீட்டுக்கு கொண்டு வந்தான். முருகன் மகிழ்ச்சியால் கண்ணீர் விட்ட போதும் கல்லூரிக்கு பணம் எப்படி சேர்ப்போம் என்று தவித்தார். அப்போது கார்த்திக், அப்பா, நான் ஊரில் உள்ள மருத்துவமனையில் பகலில் வேலை செய்து இரவில் படிப்பேன் என்று துணிந்து சொன்னான். முருகன் முதலில் மறுத்தாலும் மகனின் தீரம் கண்டு இணங்கினார். கல்லூரியில் சேர்ந்த கார்த்திக் காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை வேலை செய்து பிறகு படிப்பில் முழுக்க ஈடுபட்டான். சில நாட்களில் தூக்கத்தில் புத்தகத்தோடு தரையில் விழுந்து விடுவான். ஒருமுறை தேர்வில் மதிப்பெண் குறைவாக வந்ததால் நான் இதை விடமாட்டேன் என்று சொல்லி மீண்டும் 2 மடங்கு முயற்சி செய்தான். ஒரு மழை காலத்தில் கிராமத்தில் கொள்ளை நோய் பரவியது. கார்த்திக்கின் தாய் கூட காய்ச்சலால் படுக்கையில் வீழ்ந்தாள். ஊரில் மருத்துவர் இல்லாததால் கார்த்திக் தன் அடிப்படை மருத்துவ அறிவை பயன்படுத்தி 100 பேருக்கு மருந்து வழங்கினான். அந்த நாள், நான் இந்த ஊருக்கு ஒரு மருத்துவமனை கட்டியே தீருவேன் என்று பிரமாணம் செய்து கொண்டான். 10 வருடங்களுக்கு பிறகு செங்கடலூர் கிராமத்தில் கார்த்திக் மெமோரியல் மருத்துவமனை என்று ஒரு சிறிய ஆரோக்கியமான கட்டிடம் உருவானது. அதன் முன் நின்ற கார்த்திக் தன் தந்தையின் கையை பிடித்து, அப்பா, நீங்கள் சொன்னீர்களே நம்பிக்கையை விடாதே என்று, அதுதான் இன்றைக்கு இந்த வெற்றி என்றான். முருகன் புன்னகைத்தபடி, நீதான் என் உண்மையான பையன் என்று கண்ணீர் மல்க சொன்னார்.